السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 381. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 381ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு உஜூபி طاعة ولاة الأمر في غير معصية وتحريم طاعتهم في المعصية என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஜாமியா ரத்தீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹ் தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 381ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 விஷயத்தை பற்றி பேச இருக்கின்றோம். இந்த 3 விஷயத்தில் முதலாவது விஷயம், இந்த பாட தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த பாடத்திற்கு பொதுவாக முஸன்னிஃப் பண்ணவர்கள் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து சில ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள். அந்த ஆயத்துக்களை பற்றியும் பேச இருக்கிறோம். அடுத்தபடியாக, இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதலாவது இடம்பெறக்கூடிய 2 ஹதீசுகள், அந்த 2 ஹதீசுகளை குறித்த செய்திகளையும் அதனுடைய தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் பற்றி நம்ம 3வது செய்திகளாக பேச இருக்கிறோம். இந்த 3 செய்திகள் தான் இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடியதாக இருக்கு. அதுல முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த பாட தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை முதலாவதாக பார்க்கலாம். இப்போ இந்த பாட தலைப்பு என்னது? பாபு உஜூபி طاعة ولاة الأمر في غير معصية وتحريم طاعتهم في المعصية என்பதாக அமையக்கூடிய தலைப்பு. இதற்கான அர்த்தத்தை முதலாவதாக பார்க்கலாம். பாபு உஜூபி طاعة ولاة الأمر. உலாத்துல் அம்ருன்னு சொன்னா ஆட்சியுடையவர்கள், அதாவது ஆட்சியாளர்கள், பொறுப்பாளர்கள். அப்ப அந்த பொறுப்புடையவர்கள், ஆட்சியுடையவர்களுக்கு கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல் வாஜிப், கட்டாயம் என்பதை குறித்த பாடமாக இருக்கின்றது. எந்த விஷயத்தில்? பாவமல்லாத காரியத்தில் அந்த தலைவர்களுக்கு கட்டுப்படுதல் வாஜிப் என்பதை குறித்த பாடமாக இந்த பாடம் இருக்கு. இன்னும் இன்னும் பாவமான காரியங்களில் அந்த தலைவர்களுக்கு கட்டுப்படுதல் ஹராம், அது தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் இருக்கு. அப்போ இந்த பாட தலைப்பிற்கு அமையக்கூடிய விளக்கம் எல்லாமே நம்ம தலீல் பாலிகிற இந்த கிதாபில் அமையக்கூடிய விளக்கத்தை தான் பேச இருக்கிறோம். அதுல சொல்றாங்க, முதலாவது பாபு ஜூதி உலாத்துல் அம்ர். இந்த உலாத்துல் அம்ர் என்பது பன்மையாக இடத்துல வந்திருக்கு. அப்ப வாலியினுடைய ஜமாஅ உலாத். அப்போ ஆட்சி உடையவர்கள், தலைவர்கள் என்று ஆட்சியாளர்கள் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இது ஒரு பன்மையாக வந்திருப்பது எதனால? ஒரு கட்டாய நிபந்தனை அல்ல. அதாவது ஒருவர் மட்டுமே ஆட்சி செய்தால், அதாவது ஒரே கலீஃபா, ஒரே மன்னர், ஒரே சுல்தான், ஒரே அமீர், ஒரு மாவட்ட ஆளுநர், ஒரு நாட்டினுடைய ஆளுநர், இப்படி யாராக இருந்தாலும், அப்ப அதிகாரம் கொண்டவர்கள் எல்லோருமே அது தனித்த ஒரு நபராக இருந்தாலும் அதுவும் இதில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி தருகிறார்கள். அப்போ அத்தகைய தலைவர்களுக்கு கீழ்ப்படிவது வாஜிப். பொதுவாக இப்போ நமக்கு கீழே தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, நமக்கு மேல பொறுப்பாளர்களாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க, தலைவராக ஒரு பொறுப்பாளராக இருக்கிறான்னு சொன்னா அவருடைய பேச்சை மதிக்கணும். அவர் என்ன சொல்றாரோ முதல்ல கேட்கணும், அவருக்கு கீழ்ப்படிக்கணும், அவருக்கு மரியாதை கொடுக்கணும், அவருக்கான கண்ணியத்தை கொடுக்கணும். அப்போ அது வாஜிப் என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாக இருக்கு. எந்த விஷயத்துல? பாவம் அல்லாத காரியங்களில், பாவம் அல்லாத விஷயங்களில் என்று சொல்லித்தராங்க. அப்போ ஒரு தலைவர்
நம்மள ஒரு பாவம் செய்ய சொல்கிறார், ஒரு ஹராமான காரியத்தை செய்ய சொல்கிறார் என்று சொன்னால் அந்த செயலை செய்யணுமா? அப்ப தலைவர் கட்டுப்படுறது வாஜிப் தானே அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல வாஜிப் கிடையாது. அப்போ பாவம் அல்லாத நேரத்தில் அந்த தலைவர் சொல்லக்கூடிய சொல்லை தான் கேட்க வேண்டும். பாவமான காரியத்தில் அந்த தலைவர் சொல்லும் சொல்லை கேட்பது ஹராம். அதுதான் சொல்றாங்க ஒரு ஹரீமின் மாசியத்தை, ஒரு பாவமான காரியத்தில், ஒரு பாவமான விஷயங்களில் அந்த தலைவர்களுக்கு கட்டுப்படுதல் என்பது தஹரீம், அது ஹராம் என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ இவங்க சொல்றாங்க, அப்போ வளமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, எதனால ஒரு தலைவருக்கு கட்டுப்படணும்னா முஸ்லிம்கள் ஒன்றுபடுவதற்காகவும் பிரிவு தகராறு மதத்துக்கும் உலகத்திற்கும் பெரிய நாசத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித் தருகிறார்கள். இப்போ முஸ்லீம்கள் ஒன்றுபடுவதற்காக ஒரு தலைவர் கட்டுப்படணும். அப்படி இல்லைன்னு சொன்னா பிரிவு தகராறு பல சண்டைகளுக்கு மத்தியில வாழக்கூடிய ஒரு விஷயம் அமைந்துவிடக்கூடியதாக. அப்போ இது ஒழுங்கு அமைதி ஒற்றுமை காக்க அந்த தலைவர்களுக்கு கீழ்ப்படுதல் என்பது அவசியமாக அமைகின்றது என்று அழகா பெருமக்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் ஆசியத்தின் சொன்னார், இதுல சொல்றாங்க அது சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி. ஒரு பெரிய ஹராமாக இருக்கு, பெரிய ஹராம்னா உதாரணம் என்ன எடுத்துக்கலாம், ஒரு வட்டி இல்ல ஒரு விபச்சாரம், ஒரு போதை, அதாவது மது அருந்துதல், இது போன்ற காரியம் வந்து ஒரு பெரிய ஹராம். இந்த ஹராமான காரியத்தை ஒரு தலைவர் செய்ய சொல்றாருன்னு சொன்னா எந்த காலத்திலும் அவருக்கு கட்டுப்படக்கூடாது. அதுதான் சொல்றாங்க, இது ஒரு பெரிய ஹராமா இருந்தாலும் சரி இல்ல ஒரு சின்ன ஹராமான செயலாக இருக்கு, அந்த சின்ன ஹராமா இருந்தாலும் செயலாக இருந்தாலும் சரி, ஹராமு வந்துட்டாலே அந்த கீழ்படிவதற்கு கீழ்படிய கூடாது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப அந்த கீழ்படுவதற்கான இல்லை என்ன, எந்தெந்த காரியத்திலாம் கீழ்படிக்கணும்னு சொல்றாங்கன்னா வாஜிபான காரியங்கள், முஸ்தஹப்பான காரியங்கள், முபாஹான காரியங்கள், மக்ரூஹான காரியங்கள், இதுவெல்லாம் அவர்களுக்கு கட்டுப்படணும். அப்போ ஒரு வாஜிபான காரியத்தை தலைவர் சொல்றாங்கன்னா அதை கேட்கணும். முஸ்தஹப்பான காரியம் சுன்னத்தான காரியத்தை சொல்றாங்கன்னா கேட்கணும். முபாஹான காரியம், முபாஹனா சாதாரணமான அனுமதி உள்ள காரியம், மகளான காரியங்களை கேட்கணும். மக்ரூஹான காரியம் சொன்னா அதாவது என்ன சொல்லலாம், இப்ப மக்ரூஹான காரியத்துக்கு ஒரு வித்தியாசம் சொல்லலாம். இப்போ ஹராம்னு சொன்னா அந்த விஷயத்தை செஞ்சா பாவம், சரிங்களா? அப்ப மக்ரூ எப்படின்னா அந்த விஷயத்த செஞ்சா பாவம் கிடையாது, ஆனா விட்டா நன்மை கிடைக்கக்கூடியதாக. மக்ரூ என்பது ஒரு சிறப்புக்குரிய ஒரு சிறப்புக்குரிய நன்மையை பெற்று தரக்கூடிய காரியமானது. ஒரு மக்ரூவான காரியம் ஒன்று இருக்குன்னு சொன்னா அதை செஞ்சா அவனும் பாவம் கிடையாது, பாவி கிடையாது. மக்ரூவான காரியம் செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுவே அந்த மக்ரூவான காரியத்துக்கு ஒருவன் விடுகிறான் சொன்னால் அது அவனுக்கான ஒரு என்ன சொல்ல வர, அது அவனுக்கான ஒரு சாதாரண ஒரு விஷயமா அமையக்கூடியதாக, அது ஹலாலான விஷயமா அவனுக்கு அமையக்கூடியதாக, நன்மையை பெற்று தரக்கூடியதாக. அப்போ அதுதான் ஒரு மக்ரூஹான காரியமாக இருக்கின்றது. அப்ப இந்த மக்ரூஹான காரியத்தை ஒரு தலைவர் செய்ய சொன்னாலும் அதற்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று நமக்கு ஷரகளை சொல்லித்தார். அப்ப ஹராமான காரியத்தை செய்ய சொன்னா, அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட காரியத்தை செய்ய சொன்னா அது எந்த காலத்திலும் செய்வதற்கு எந்த இடத்திலேயும் அனுமதி கிடையாது என்பதை நமக்கு தெளிவாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்போ இந்த பாடல் 2 விஷயத்தை வலியுறுத்து. ஒண்ணு, பாவமல்லாத காரியத்தில் தலைவர் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படணும். 2வது, பாவம் இருக்கக்கூடிய காரியத்தில், பாவமான காரியத்தில் தலைவருக்கு கட்டுப்படக்கூடாது, தலைவர் சொல்லக்கூடிய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடாது என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் அமையக்கூடியதாக. அப்போ இந்த தலைப்பை ஒத்ததாக தான் இந்த பாடத்தில் அமையக்கூடிய ஹதீசுகளும் ஆயத்துகளும் அனைத்துமே வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். சரிங்களா? இதுதான் இந்த பாடம். இப்போ அடுத்தபடியாக முசன்னிஃப் கொண்டு வரக்கூடிய ஆயத்து, அந்த ஆயத்து என்ன ஆயத்துன்னு சொன்னா ஒரே ஒரு ஆயத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்களே, நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் உங்களில் அதிகாரமுடையவர்களுக்கும் வழிபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத். அப்ப முதல்ல அல்லாஹ்விற்கு கட்டுப்படுது, 2வது அல்லாஹ்வுடைய நபிக்கு கட்டுப்படுங்க, தூதருக்கு கட்டுப்படுங்க, அடுத்தபடியாக உங்களுடைய அதிகாரிகளுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்தை சொல்லிக்கொண்டவர்கள் அருமையாக கொண்டு வருகிறார்கள். இப்போ அதற்கு கீழே அமையக்கூடிய அந்த ஹதீஸ், 2 ஹதீஸ்கள் அமையும் சொன்னோம். அப்ப அந்த 2 ஹதீஸ்களுக்கான ஒரு கருத்து சொல்வதை நம்ம இப்ப பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், தான் விரும்பிய ஒன்றையும் தான் விரும்பும் ஒன்றையும்
தன் ஆட்சியாளர்களுடைய பேச்சை கேட்பது வழிபடுவது முஸ்லிமான மனிதன் மீது அது கடமையாக இருக்கின்றது. அப்போ ஒரு ஆட்சியாளர் ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னு சொன்னா அந்த விஷயத்திற்கு அந்த விஷயத்தை கேட்டு கட்டுப்பட வேண்டும். இது ஒரு ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கடமை என்று சொல்லலாம் சொல்றாங்க. எப்படி அதை அவன் விரும்பினாலும் சரி விரும்பாகட்டும் சரி, அதை அவனுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் விஷயம் கிடையாது. தலைவர் சொல்கிறாரா அதை செய்வது ஒரு ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றாலும் அது பாவமான காரியமாக இருந்தால் கட்டுப்படக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப பாவத்தை கொண்டு அவன் ஏவப்பட்டால் தலைவர் பாவம் செய்ய சொல்லி ஏவுகிறார் என்று சொன்னால் அதை கேட்காமல் இருப்பதும் அதற்கு வழிபடாமல் இருப்பதும் தான் கூடும். அதை கேட்பதும் அதற்கு வழிபடுவதும் கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலம் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இன்னும் அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சத்திய பிரமாணம் செய்து கொண்டோம், சத்தியம் செஞ்சு கொண்டோம். என்னன்னு சொன்னா, எங்களுடைய தலைவர்கள் சொல்லக்கூடிய சொல்லை கேட்பதற்கும் எங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படிவதற்கும் நாங்கள் சத்திய பிரமாணம் செய்துள்ளோம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்களாம், நீங்கள் உங்கள் சக்திக்கு ஏற்ப நீங்கள் கட்டுப்படுங்கள். அப்போ உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் உங்களுடைய தலைவர்களுக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தரார்கள். சரிங்களா? இதுதான் இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஆயத்துகளுக்கான ஹதீஸ்களுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக அமைகின்றது. அப்போ இதற்கான தர்ஜுமாக்களையும் இதனுடைய கூடுதல் செய்திகள் இதையெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் நமது ஹதீஸ்களையும் அந்த ஆயத்துகளையும் வாசிக்கும் பொழுது முழுமையாக பார்ப்போம். வாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 80வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹீன் இடம்பெறக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 80வது பாடமாக இருக்கின்றது. அப்ப இதுவரையிலும் நம்ம 79 பாடங்களை பார்த்து முழுமையாக நிறைவு செய்திருக்கின்றோம். அந்த 79 பாடங்களில் பார்த்த அனைத்து ஹதீஸ்களையும் ஆயத்துகளையும் நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்து அதை அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. இப்பொழுது இந்த 80வது பாடத்தை நம்ம பார்ப்போம். இந்த பாடத்தலைப்பு என்ன? பாபு உஜூபி த்வாஅத்தி உலாத்தில் அம்ரி ஃபி கைரி மஅசியத்தின் வ தஹரீமி த்வாஅத்திஹிம் ஃபில் மஅசியத்தி என்பதாக அமையக்கூடிய தலைப்பு. இந்த தலைப்பிற்கான அறிமுகத்தை நம்ம முதலாவதாகவே பேசிப்போம். இப்போ முஸன்னிஃப் பண்ணவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்தை நம்ம ஸ்ட்ரைட்டா பார்ப்போம். வாங்க. قال الله تعالى சொன்னா, يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر என்பதாக சொல்லக்கூடிய ஆயத். இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன? யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அத்தகையவர்களே, அத்தியல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், வஅத்தியர் ரசூல, இன்னும் அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், உலில் அம்ரி மின்கும், இன்னும் உங்களிலிருந்து உள்ள ஆட்சியாளர்களுக்கும் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனமாக இந்த வசனம் என்பது இடம்பெறக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் இந்த ஆயத்திற்கான தர்ஜுமாவாக அமைகின்றது. அப்போ இந்த ஆயத்திற்கான தஃசீரை பார்க்கும் பொழுது இந்த ஆயத்து இறங்கிய காரணமாக சபபுன் நுஸூல் 2 காரணங்கள் சொல்றாங்க. 2 காரணத்துக்காக இருந்துச்சு. ஒண்ணு என்னன்னா, அப்துல்லாஹ் இப்னு உதாஃபா அஸ்-ஸஹமி அவர்களை குறித்து இறங்கிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்து என்பது இருக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை ஒரு தலைவராக அனுப்பினார்கள். ஒரு சிறிய கூட்டத்திற்கு, ஒரு சிறிய படையினருக்கு தலைவராக அனுப்பினார்கள். இதை புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களும் இதை அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இதன் காரணமாக இது ஒரு முதல் காரணமாக இருக்கு. இவங்க விஷயத்தை சொல்றாங்க. 2வது காரணம் சொல்லும் பொழுது அம்மார் இப்னு யாசிர் மற்றும் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களை குறித்தும் இறங்கிய ஒரு ஆயத்து அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒரு படையில் இருந்தார்கள், ஒரு படையில் இருந்தவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு சொல்றாங்க. என்ன சம்பவம்? அந்த சமயத்தில் எதிரிகள் எல்லாம் ஓடி மறையக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ ஒரு மனிதர் அம்மாரிடம் சொன்னாராம்,
நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் பாதுகாப்பா இருக்கிறேனா, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அம்மாவே என்று கேட்டார். அப்போ உடனே அவங்க அம்மா ரலியல்லாஹு சொன்னாங்க, இங்கே இரு, நீ பாதுகாப்பில் இருக்கின்றாய் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்போ வந்து அந்த மனிதனை பிடித்தார். அப்போ பிறகு அந்த ஹாலித் இப்னு வலீத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபி அந்த மனிதரை திரும்ப பிடிக்கிறார். அவங்க அம்மா கிட்ட பேசி வந்துட்டாங்க. ஆனா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதனை தடுத்து நிறுத்துற உடனே அப்போ சொல்றாங்க, அப்போ யாரும் சொல்றாங்க, அந்த அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டேன், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன், அதனால் அவன் விட்டுப்பாடி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் அமீராக இருக்கையில் நீ எப்படி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? நானும் ஒரு தலைவர் தான், என்ன கேட்காம நீ எப்படி அவருக்கு பாதுகாப்பு கொடுத்த அப்படின்னு 2 பேருக்கு மத்தியில ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஒரு 2 தலைவராக நியமித்த ஒரு காரணத்தினால இப்படி ஒரு வாக்குவாதத்துக்கு உள்ளாகிறாங்க. பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த அந்த விவாதத்துக்கு சேரும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அந்த விவாதத்திற்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு ரீதியாக தான் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு ஆயத்தை இறக்கி தந்தான் என்பதை நமக்கு அருமையாக கற்றுத் தருகிறார்கள். அப்போ உங்களுடைய தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்ற வசனத்தை இவர்கள் மூலமாக, இவர்களுடைய சம்பவத்தின் காரணமாக தான் இறங்கியது என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுதான் இந்த ஆயத்துடைய 2 சபபு நுஸூலாக இருக்கின்றது. அடுத்தபடியாக சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிதல். அப்போ அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிதல்னா என்னன்னு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி கீழ்ப்படிதல் என்றால், வாழக்கூடிய காலத்தில் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் அவருடைய கட்டளையை பின்பற்றுதலும் அவர்கள் தடை செய்தலை தவிர்த்ததும் அதுதான் உண்மையான கட்டுப்படுதல் என்று சொல்றாங்க. ஆனால் அவர்கள் வஃபாத்திற்கு பின்பு அவர்கள் கட்டுப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றுதல் அதுதான் உண்மையான கட்டுப்படுதல் என்பதை நமக்கு இங்கே ஷரஹ்ல அருமையாக சொல்லித் தராங்க. இங்கே தஃசீர்ல அருமையாக நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ உலில் அம்ரி மின்கும் என்று சொன்னார்கள் இல்லையா? அப்போ உலில் அம்ரி மின்கும்னா யாரு, உலுல் அம்ர்னா யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல 4 கருத்து சொன்னார். முதலாவது கருத்து, சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இவர்கள் ஆட்சியாளர்கள், அரசர்கள், அமீர்கள் என்று சொல்கிறார்கள். இதை யாரெல்லாம் சொல்றாங்க? சஹாபாக்களும் தாபிஈன்களும் ஒத்துழைத்த ஒரு கருத்தாக இருக்கு. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஸயீத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்ஸுத்தி ரலியல்லாஹு அன்ஹு, முகாத்தில் ரலியல்லாஹு அன்ஹு மற்றவர்களெல்லாம் இந்த கருத்தை ஒத்துழைக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. இரண்டாவது கருத்து சொல்லும் பொழுது, இந்த உலுல் அம்ர் என்பது இஸ்லாமிய அறிஞர்கள் உலமாக்கள் மக்களை ஈர்க்கக்கூடியதாக என்று நமக்கு சொல்லித்தார். இதை யாரும் சொல்றாங்கன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மற்றவர்கள் சொல்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு மற்றவர்கள் எல்லாம் இந்த கருத்தை ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மூணாவது கருத்து என்ன சொல்றாங்கன்னா, உள்ளவர்கள் அவங்களாம் கிடையாது, சஹாபாக்கள் தான் உண்மையான உள்ளவர்கள் என்று யாரும் சொல்றாங்க. ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றவர்களும், பக்கர் இப்னு அப்துல்லா அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் இந்த கருத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இறுதியாக 4வது கருத்து சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த உலுல் அம்ர் என்பது குறிப்பாக அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தான் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அவர்கள் தான் உண்மையான உலுல் அம்ர் என்று இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப ஆக மொத்தம் இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா பொதுவாக அர்த்தத்தில் பார்க்கும் பொழுதும் சரி, முதலாவது கருத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் இது அதிகாரிகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ உங்களிலிருந்து யார் அதிகாரிகளாக இருக்கிறார்களோ, பொறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ, அந்த பொறுப்பாளர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் கூறக்கூடிய ஆயத்தாகவே இந்த ஆயத்தை எடுத்துக்கொள்வது சிறந்தது. சரிங்களா? இதுதான் இந்த ஆயத்திற்கான தஃசீர். பாருங்க, சூரத்துன் நிசாஇல 59வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை சொல்லித்தராங்க. இப்ப அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதலாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம். வாங்க, முதலாவது ஹதீஸ் இன்னும் 663வது ஹதீஸ். இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் இது 1வது ஹதீஸாக இருக்கு. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் இது 663வது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. இந்த ஹதீஸை அறிவித்துக் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வானிபுல் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அமீருல் முஃமினீனான சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலல் மர்தி, அலல் மர்இல் முஸ்லிமி, ஒரு முஸ்லிமான மனிதன் மீது கடமையாக இருக்கின்றது, கட்டாயமாக இருக்கின்றது,
அஸ்ஸமஉ கேட்குதலும் வத்தாஅத்து கீழ்ப்படிதலும் ஒரு முஸ்லிமின் மீது கடமையாக இருக்கு. அப்போ என்ன கேட்குதல் கீழ்ப்படிதல்னா, ஒரு தலைவருக்கு அவருடைய பொறுப்பாளர்கள் சொல்லக்கூடிய சொல்லை கேட்பதும் அவர்கள் பொறுப்பாளர்கள் சொல்லக்கூடிய ஏவல்களுக்கு கட்டுப்படுதலும் ஒரு முஸ்லிமின் மீது ஒரு முஸ்லிமான மனிதன் மீது கடமையான விஷயமாக இருக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எத்தகைய விஷயமாக இருந்தாலும் சரி, தீமா அந்த ஒன்றில் அஹப்ப வ கரிஹ அவர் நேசிக்கும் ஒன்றிலும் இன்னும் அவர் வெறுக்கும் ஒன்றிலும் அந்த காரியம் பிடிக்குதோ இல்லையோ அதை அவர் கேட்டு அதற்கு கட்டுப்படுவது ஒவ்வொரு முஸ்லிமான மனிதர்கள் மீதும் கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, இல்லா ஐயுமா பிமஅசியத்தின் பாவமான காரியத்தை கொண்டு ஏவப்படுவதை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ ஒரு பாவமான காரியத்தை ஒரு தலைவர் ஏவுனா அதற்கு கட்டுப்படுதல் ஒரு முஸ்லிமின் மேல் கடமை கிடையாது. பாவம் அல்லாத காரியம் அதைத்தான் சொல்றாங்க, இல்லா ஐயுமா பிமஅசியத்தின் பாவமான காரியத்தை ஏவப்படுவதே தவிர ஏவப்படும் என்றால் அதற்கு கட்டுப்படுதல் என்பது ஒரு முஸ்லிமின் மீது கடமை கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பாருங்க, அடுத்தபடியாக இதா உமிர பிமஅசியத்தின் அதுவே ஒரு பாவமான காரியத்தை கொண்டு அவன் ஏவப்பட்டால் வலா சமஅ கேட்குதல் என்பதும் கூடாது, வலா துஆஅத வழிபடுதல் கீழ்ப்படிதல் என்பதும் கூடாது என்று ஸல்லல்லாஹு சொன்னார். ஒரு பாவமான காரியத்தை ஒரு உதாரணமாக ஒரு தலைவர் அநியாயமா ஒருத்தனை கொல்ல சொல்றான், இல்ல ஹராமான செயலை செய்ய சொல்றான்னு சொன்னா அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு ஹராமான காரியம், பாவமான காரியம். அப்போ இந்த இடத்தில் அவன் கேட்புதலும் அந்த தலைவருக்கு கட்டுப்படுதல் என்ற விஷயமும் இதில் வராது, இதில் அடங்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. சரிங்களா? அடுத்தபடியாக பாருங்க, இரண்டாவது ஹதீஸ் இன்னும் 664வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாருக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வஅன்ஹு இந்த ஹூடைய மீது இதற்கு முந்தைய ஹதீஸுடைய அறிவிப்பாளரான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பார்த்து மேற்கொள்ளக்கூடியதாக. அப்ப இந்த ஹதீஸும் அவர்களை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாகவே இருக்கு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், குன்னா நுபாயஉ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த இடத்துல நுபாயஉ போட்டிருக்காங்க, தவறு, நுபாயஉ வரும். யாவுக்கு பதஹ என்பது இஸ்ஹாபல கஸ்ர் என்பதுதான் சரியாக இருக்கும். பாயஅ இபாயஉ தான். அப்போ நுபாயஉ என்பதுதான் கரெக்ட். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நாங்கள் பைஅத் செய்தவர்களாக ஆகியிருந்தோம், நாங்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டோம். அல சம்இ கேட்புதலின் மீதும் வத்தாஅத்தி கீழ்ப்படிதலின் மீதும். அப்போ ஒரு தலைவர் சொல்லக்கூடிய சொல்லை கேட்குதல் என்பத விஷயத்திலையும் ஒரு தலைவர் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் என்பதன் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க பைஅத் செஞ்சிருக்கிறோம். அப்போ நாங்க சத்திய பிரமாணம் செய்திருக்கிறோம், ஒரு தலைவருக்கு நாங்க கட்டுப்படுவோம் யார சொல்லலாம், ஒரு தலைவர் சொல்லக்கூடிய சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு அவர் சொல்லக்கூடிய சொல்லை நாங்கள் கேட்போம் யார சொல்லலாம் என்று நாங்கள் சத்திய பிரமாணம் செய்திருக்கின்றோம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள். யகூலு லனா எங்களிடத்தில் அவர்கள் சொல்பவர்களான நிலையில் சொல்வார்கள், நீங்கள் சக்தி பெறும் விஷயத்தில் என்று சொல்வார்கள். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சக்தி பெறுகிறீர்களோ அந்த ஒன்றில் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அப்போ உங்களால் எவ்வளவு முடியும் அந்த தலைவர்களுக்கு உங்களால் சக்தி இருக்க, அதாவது உன்னால முடியாத ஒரு காரியத்தை ஒரு தலைவர் சொல்றாரு, அந்த மலை உச்சிக்கு ஒரு விஷயம் எடுத்துட்டு வாப்பான்னு சொல்றாரு, இது ஹலாலான காரியம் தான், நல்ல காரியம் தான். ஆனா இது ஒரு சாதாரண மனுஷனால முடியாது. ஒரு மலை ஏறி எடுக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது எல்லா மனுஷன்கிட்ட இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்து சக்தி இருக்காது. அப்போ இத்தகைய முடியாத காரியத்தை இருக்கும்போது மறுக்கலாம், தலைவரிடத்துல சொல்லலாம், தலைவரே இது போல நீங்க ஆணையிடுறீங்க, என்னால இது செய்ய முடியாது, இதுக்கு என்னால சக்தி பெற முடியல அப்படின்னு தெரிவிக்கலாம். அப்போ உனக்கு சக்தி பெறக்கூடிய காரியத்தான் சொன்னா நீ கஷ்டப்பாடு, உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீ அந்த தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும், அவர் சொல்லக்கூடிய சொல்லை கேட்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நாங்கள் பைஅத் செய்து கொண்டோம், சத்திய பிரமாணம் செய்து கொண்டோம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பெற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக பாருங்க. முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியது என்பதை சொல்றாங்க.
இப்போ அல்ஹம்துலில்லாஹ், அப்போ இன்றைய பாடத்துல இந்த 80வது பாடத்தை குறித்த இந்த பாட தலைப்பிற்கான சின்ன அறிமுகத்தையும் பார்த்தோம். முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஆயத்திற்கான தர்ஜுமாக்களையும் தஃசீர்களையும் பார்த்தோம். அதற்கு கீழே அமையக்கூடிய இந்த 2 ஹதீஸ்களுக்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 3வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.